ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ரீடெக்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ பார்க்க போகிறதுக்கு முன்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியராக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதே போல் ஒரு பெஸ்ட் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கரை நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னாக்க அதுக்கான கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஒரு சில புரோக்கருடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு புரோக்கர்ட்டையும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதில் எந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த புரோக்கருடைய லிங்க் மூலமாக போய் உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ பார்க்க போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ப்ரிவியூலையும் லாஸ்ட் வீக் இருந்த டேட்டாஸ் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆனது அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் கனடியன் கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருந்தது. ஸோ கனடாவுக்கு வந்த டேட்டா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கனடா லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு டாமினேஷன் இருந்தது. பட் யூரோப்பியன் டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் இருந்தது, ப்ளஸ் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலாக தான் இருந்தது. சரிங்களா? ஸோ நோ சேஞ்சு தான். நெக்ஸ்ட் அவங்களுடைய ப்ரிவியூவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இல்லை, பட் ஒரு மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் ஷேர்டு தான் அவங்களுக்கு கொடுத்தது. ஆக்சுவலாக அவருடைய இசிபியோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோடைய ஓவரால் அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருந்தது. ஸோ பட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு அப் அண்ட் டவுன், ஒரு பெரிய லெவலில் இல்லை, ஒரு சைட்வேஸில் ஒரு ஸ்மால் ரேஞ்சஸ்லேயே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டேட்டாஸ், யூரோப்பியன் ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் எப்படி இருந்ததுன்னா மிக்ஸ்டாக தான் இருந்தது. ஸோ ஒரு டேட்டா பாசிட்டிவ், ஒரு டேட்டா நெகட்டிவ்ங்கிற மாதிரி ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்ததுனால ஒரு சைட்வேஸில் இருந்தது. ஸோ இந்த வீக் நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எல்லா மார்க்கெட்டுமே ஒரு சைட்வேஸில் தான் இருந்தது. அதுக்கான ரெண்டு காரணம், பட் ஒரு பெரிய லெவலில் டேட்டாவோட இம்பேக்ட் இல்லை. ரெண்டாவது காரணம், இந்த வீக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஸோ இஓஸோடைய டேட்டாஸ் இருக்கு. இஓஸோடைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டாஸ் இருக்கு, ஃபெட் ரேட் இருக்கு, ப்ளஸ் வந்து அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அவங்களுடைய என்எஃப்இ டேட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே இருக்குங்கிறதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் அப்நார்மல் மூமெண்ட் இல்லை. ஸோ அப்போ இந்த வீக் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? ஸோ லாஸ்ட் வீக் மாதிரியே உங்களுக்கு ஒரு சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருமா, இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த வீக் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வலாட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ், ஒரு சில டேட்டாஸ் இருக்குது. ஸோ இயோஸுக்கு இருக்குது, பவுண்டுக்கு இருக்குது. ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மற்ற எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த வீக் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்கும், வலட்டிலிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் நல்ல வலட்டிலிட்டி வந்து லைக் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸுக்கு இந்த வீக் நல்ல ஒரு வீக்காகவே இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீக் என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு டெக்னிக்கல் பார்க்க போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னது போல இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை இம்பாக்ட் டேட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது வந்து புதன்கிழமை இருக்குது. சரிங்களா? ஸோ புதன்கிழமை ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபெட் ரேட் எவ்வளோ இருக்குன்னா 5.5% இருக்கு. இந்த வீக் என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, டிக்ரீஸ் பண்ணுவாங்களா, அல்லது நியூட்ரலா இருக்குமா அப்படின்னா, ஸோ கண்டிப்பா நியூட்ரலா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோடது வந்து ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டேபிள் ஆயிருச்சு. பிளஸ் ஸோ அப்கமிங் மந்த்ஸ்ல அப்போ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோடது இப்போ வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் வேல்யூ என்ன இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸையும் அதையும் கம்பேர் பண்ணிட்டு அப்கமிங்ல அவங்க எவ்வளோ பீரியடில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு நாட்களுக்குள்ளார ரேட்டை கட் பண்றதுக்கான பிளான் இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபோக்கஸ்டா பார்க்கணும். ஸோ வித்தின் ஷார்ட் டியூரேஷன்ஸ்ல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா டெஃபினட்டா அது யூஎஸ் டாலருக்கு நெகட்டிவ் இம்பாக்டை தான் கொடுக்கும். பட் கண்டிப்பா அந்த மாதிரியான இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ண போறது இல்லை, நியூட்ரலா தான் இருக்க போகுது. அப்கமிங்ல மோஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 3 monthsல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேங்கோடைய ரேட்டை வந்து கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா மார்க்கெட்டில் வந்து யூஎஸ் டாலருக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆக போகுதா, நெகட்டிவ் இம்பாக்ட் ஆக போகுதாங்கிறது
பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பா வித்தின் ஷார்ட் டியூரேஷன்ஸ்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஏதாவது வேர்ட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நெகட்டிவ் ஷேட்ல யூஎஸ் டாலருக்கு இருக்கும். ஸோ அடுத்ததா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதே போல உங்களுக்கு பவுண்டுக்கு இருக்கு. அவங்களுடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் வந்து 5.25% இருக்குது. ஸோ 5.25%லேருந்து அவங்க ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னாக்க, ஸோ இன்க்ரீஸ்லாம் அவங்க எதுவும் பண்ண போறதில்ல. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் அப்கமிங்ல ரேட் வந்து கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் அவங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல அவங்களுடைய இப்போ வரக்கூடிய கரண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ நியர்பை இவங்களதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ரேஞ்சுக்கு ஒரு நியர்பை ஒரு 4% ரேஞ்சஸ்ல இவங்களோட இன்ஃப்ளேஷன் வேல்யூ வந்துருச்சு ஆல்ரெடி. சரிங்களா? ஸோ பவுண்டை பொறுத்தவரையிலும் நியர்பை ஒரு 4% வந்துருச்சு. ஸோ 4 விட குறைஞ்சிட்டு வருது, ரொம்ப ஃபாஸ்டா டவுன் ஆகுது அப்படின்னா வித்தின் ஷார்ட் டியூரேஷன்ஸ்ல இவங்க வந்து ரேட் கட் பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகுதுன்னா நியூட்ரலா இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஎஸ் டாலர் வந்து ரேட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனா மற்ற கண்ட்ரீஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரேட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த டேட்டா அப்ப இவங்களுடைய மக்கள் இவங்களுடைய பவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 9 மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர் ரேட்டை ஏத்தலாம்னு சொல்றாங்க, எத்தனை பேர் நியூட்ரலா இருக்கட்டும்னு சொல்றாங்க, எத்தனை பேர் இறக்கலாம்னு சொல்றாங்க அப்படிங்கறதோடைய டேட்டா ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த டேட்டா தான் இது. சரிங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 2 பேர் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்றதும் 7 பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க ரேட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம், ரேட் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஸோ அதோட ஆக்சுவல் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா மார்க்கெட்ல வந்து இம்பாக்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப அவங்க பீப்புள்ஸோடைய அவங்களுடைய தாட் வியூவை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ரேட்டை ஏற்ற போறாங்களா இறக்க போறாங்களாங்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ அந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க மார்க்கெட்டில் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டியது, நீங்க புதன்கிழமை நைட்டு ஆக்சுவலா வியாழக்கிழமை கேலண்டர்ல வந்து பார்க்கும்போது வியாழக்கிழமை உங்களுக்கு வியாழக்கிழமை யார்லி மார்னிங் இருக்கக்கூடிய ஃபெட்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அடுத்து பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே டேட்ல நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரேட் ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். பிளஸ் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் ரோல் இந்த மாதிரியான டேட்டாஸும் இருக்கு. ஸோ அப்ப இந்த 3 நாளும் புதன் வியாழன் வெள்ளி மார்க்கெட்ல ஹையர் லிக்விடிட்டி இருக்க போகுது. மேபி மண்டே டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஹை இம்பாக்ட் டேட்டாஸ் வரதுனால ஒரு சைடு வேஸ் இருந்தாலும் இருக்கலாம். பட் புதன் வியாழன் வெள்ளி மார்க்கெட்ல ஒரு ஹை இம்பாக்டை கிரியேட் பண்ணும். சரிங்களா? பட் ட்ரேடர்ஸ் இதை உங்களால இந்த டேட்டாவுடைய ரிசல்ட் உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஒரு வியூ இருக்குது, ஒரு கிளியரான வியூ இருக்குதுன்னா மார்க்கெட்ல என்டர் ஆகுங்க. அதர்வைஸ் அந்த டேட்டா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க, அதான் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் நாம வந்து என்ன பண்ண போலாம் அப்படின்னாக்க டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போலாம். ஸோ டெக்னிக்கல் ப்ரிவியூவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கமாடிட்டிலையும் பர்டிகுலரா வந்து கோல்டு மார்க்கெட்டை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கோல்டு மார்க்கெட் லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா, உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா பிரேக் பண்ணுச்சுன்னா ஒருவேளை வந்து அப் ட்ரெண்ட் போகலாம். அதர்வைஸ் மார்க்கெட் உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதே போல உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல இருந்து உங்களுக்கு கீழே வருது அப்படின்னாக்க இங்க கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரலாம். ஸோ அதிகபட்சமா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு ஜிக்ஸாக்ல மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க கீழே இங்க வந்தது, அகைன் திரும்ப மார்க்கெட் மேலே போனது. ஸோ இப்போ கீழே வந்தது, திரும்ப போயிட்டு நான் சொன்னது போல லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தது போல நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நியர்பை நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கோல்டு என்ன பண்ணலாம், இந்த வீக் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த வீக் பொறுத்தவரையிலும் யூஎஸோடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நான் சொன்னது போல என்னுடைய வியூ வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு அது வந்து அகைன்ஸ்டா வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. யூஎஸ் டாலர் வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி வீக் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட்ல உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆனது அப்படின்னா அகைன் திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பூம் ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க வந்து ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ண வேண்டியது இந்த ஜோன் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆகுதான்னு பாக்குறீங்க. ஒருவேளை பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய டேட்டா
உங்களுக்கு நெகட்டிவா இம்பாக்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து யூஎஸ் டாலருக்கு வந்து ஒருவேளை பாசிட்டிவா இருக்குது அப்படின்னாக்க கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோனை உங்களுக்கு வந்து பிரேக் ஆனது அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் என்னுடைய வியூ பொறுத்த வரைக்கும் கோல்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ என்னுடைய வியூ பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு ஸோ மேலே போகும். அப்படி மேலே போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன ஜோன் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை தான் இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக இருக்கும். ஸோ 2086 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஒன்று நோக்கி உங்களுக்கு வந்து மார்க்கெட் டிராவல் ஆகும். இல்லை மார்க்கெட்டில் ஒருவேளை உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகுது. ப்ரீவியஸ் லோனா என்ன? ஸோ இப்போ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்ல வந்து டவுன் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல வந்து பார்க்கும் பொழுது ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் டார்கெட்டாகவும் அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்த ப்ரைஸ் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த டார்கெட்டாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே டிபெண்டன்ஸ் அப்பான் தான் இப்போ வரக்கூடிய புதன்கிழமை வரக்கூடிய யூஎஸோடைய ஃபெட் ரேட்டை பேஸ் பண்ணியும் அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டை பேஸ் பண்ணியும் தான் இந்த வீக்கோடைய மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டே இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா அங்க யூஎஸ் டாலருக்கு ஒருவேளை நெகட்டிவ் ஷேடில் வந்துருச்சு அப்படின்னா யூஎஸ் டாலர்ஸ் ஸோ இதுக்கப்புறம் லாங் டேர்ம்ல ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போகும், உங்களுக்கு செல் ட்ரெண்ட்ல போகும். மற்ற கரன்சி அண்ட் கமாடிட்டிஸ் எல்லாம் பை ட்ரெண்ட்ல ரொம்ப லாங் டேர்ம்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீக் வரக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ 2024 ஃபர்ஸ்ட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா பிளஸ் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டு ரேட் வந்து கட் பண்ணக்கூடிய பேச்சு வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம். ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை பற்றியான அதோடைய ஒரிஜினல் டேட்டா வரும்போது அது மார்க்கெட்ல எப்படியுமே இம்பாக்ட் ஆகாது. அது சார்ந்து வரக்கூடிய ஒரு ரூமர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இனிஷியல் டாக் டைம்ல தான் மார்க்கெட்ல இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் சொன்னது போல யூஎஸ் டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கட் பண்ண போற ஸ்பீச் போய்கிட்டு இருக்கிறதுனால ஸோ ஸ்பீச் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டா டைம்ல ஒரு மைல்டா இருந்தது. பட் இன்னைக்கு உங்களுக்கு அது சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான வியூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வரக்கூடிய வாரம். ஸோ அது கிளியரான வியூ இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் வந்து லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னாக்கா சில்வர். சரிங்களா? ஸோ சில்வர் நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு மேலே வந்தது அப் ட்ரெண்ட்ல வருது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்திருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ அங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் சில்வரும் டேட்டோ தான் உங்களுக்கு. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்க மாதிரியான டேட்டா இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, இல்லை டிக்ரீஸ் பண்ணிட்டே வராங்கிறது இல்லை. ஸோ இப்போ இவ்வளோ நாளா ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலா இருந்து இப்போ ஃபெட் ரேட் வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு டாக் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதோடைய டாக்கோடைய இம்பாக்ட் இந்த வீக் இருக்குதா இல்லை இந்த மந்த் இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த மந்த் வரக்கூடிய டேட்டா நான் முன்னாடி சொன்னது போல ஃபெட்டோடைய ரேட் அவங்க வந்து டிக்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வருதுன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு லாங் டேர்ம்ல அப் ட்ரெண்ட் இல்ல மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து ஃபெட் ரேட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை, எந்த ஷேடுமே இல்லை, நியூட்ரல் ஷேடா இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க செல் ட்ரெண்ட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான். சரிங்களா? சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னோட ப்ரொடிக்ஷன் இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆகி அப் ட்ரெண்ட் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில். ஸோ ஆயில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பார்த்தா மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். செல் ஆகிறது உங்களுடைய இனிஷியல் டார்கெட் என்ன ரேஞ்சுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இனிஷியல் டார்கெட் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட இனிஷியல் டார்கெட் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் எங்க இருக்குது அப்படின்னா இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த ஒரு பிரைஸ் ஜோன் உங்களுக்கு ஸோ ஒரு 75 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோன் உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சா இருக்கும். இப்போ மார்க்கெட் இங்க இருக்கக்கூடியது கீழே அப்படி வருதுன்னா இங்க வந்துட்டு அகைன் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகும்.
ஸோ அப்படி மேலே போகிற பட்சத்தில் எவ்வளோ தூரம் வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு மேலே போகும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் உங்களுக்கு க்ரூட் ஆயில் வந்து லாங் டைமில் பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க க்ரூட் ஆயிலுடைய டிமாண்ட். ஸோ இப்போ வந்து ஜியோ பொலிட்டிக்கலில் நிறைய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆயில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரீஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வார் சுச்சுவேஷன் போய்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு பேரலாக இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ ஷிப்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரூட் ஆயில்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கார்கோ ஷிப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக் நடக்கிறதுனால அவங்க சுற்றி வராங்க. ஸோ இதனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று உங்களுக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ட்ரெண்ட் தான். சரிங்களா? ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்தவரை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நம்மளுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸாக கொடுத்துட்டு நீங்கள் பை பண்ணினீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் உங்களுக்கு நியர்பை $80 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு $78 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது கிராஸ் பண்ணுது அப்படின்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹைங்கும் போது இது ஒரு 90 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்கு ஒரு 95 தான் ப்ரீவியஸ் ஒரு ரீசன்ட் டைம்ல வந்து ஹை உங்களுக்கு. அதனால ஓவராலா க்ரூட் ஆயில் இதுக்கப்புறம் லாங் டேர்ம்ல அப் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் போகும். சரிங்களா? ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் லோ வரும்போதெல்லாம் நீங்க வந்து பை பண்ணலாம். கண்டிப்பா நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து லோ நம்ம எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலாம்னா ஒரு 75 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு மைல்டான ஒரு டவுன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னீங்கன்னா கரன்சி பேர். ஸோ கரன்சியில் ஃபர்ஸ்டா பார்க்க போறது யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லாங் டைமாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரீசன்ட் டைம்ல போயிட்டு இருந்தா அப் ட்ரெண்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் திரும்பிடுச்சு. கிளியரா வந்து பார்த்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் திரும்பிடுச்சு. இப்போ ரீசன்ட் டைம்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கும் பொழுது ஸோ இப்போ நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கெட்டில் இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வந்து ஒரு ரீசன்ட் ஹை உங்களுக்கு ஒரு ரெசன்ஸாக இருக்கும். பேரலா இந்த ஒரு டவுன் ட்ரெண்டோடைய உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ இந்த ஒரு டவுன் ட்ரெண்டோடைய ரெசன்ஸ் இருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன் நியர்பை இந்த ஒரு ஜோன் இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னது போல உங்களுக்கு யூரோ யூஎஸ்டியோடைய ஷேடு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்ததே ஒரு நெகட்டிவ் ஷேடு தான் உங்களுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் டவுன் ஆனிச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பூம் ஆகிட்டு திரும்ப அகைன் எண்ட் ஆஃப் த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலாக மார்க்கெட் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீக் உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி எப்படி இருக்கும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாரத்தோடைய ஃபர்ஸ்ட் 2 நாள் மண்டே டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி கீழே இன்னும் டவுன்ல வந்து கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் இருக்கு. பட் புதன்கிழமை வரக்கூடிய உங்களுக்கு டேட்டா மார்க்கெட்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கிருந்து பூம் ஆகும். இல்ல மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு வரக்கூடிய ஃபெட் ரேட்டோடைய டேட்டா பிளஸ் உங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு நியூட்ரல் ஷேடில் இருக்கு அப்படின்னா ஸோ யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு அப்கமிங் டேஸுக்கும் டவுன் ட்ரெண்ட்ல தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஒருவேளை இல்லை எப்போ உங்களுக்கு அப் ட்ரெண்ட் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுவும் சொல்லலாம் இதுவும் சொல்லலாம். இந்த ஒரு இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் மார்க்கெட் வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இங்கே போயிட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல பைல ஹோல்டு பண்ண முடியும். ஓகேங்களா? பட் இந்த 2 ஜோனும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் சரிங்களா? ஸோ இந்த 2 ஜோனும் உங்களுக்கு மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். இது ஒருவேளை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பை ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நீங்க வந்து வெயிட் பண்ணி பாருங்க. பட் நான் முன்னாடி சொன்னது போல மண்டே டியூஸ்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி செல் ஆகிறதுக்கான ப்ரையாரிட்டி சான்சஸ் அதிகம். புதன்கிழமை நைட் வரக்கூடிய டேட்டாவுடைய ரிசல்ட் மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து அப்கமிங்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ போகுதா இல்ல ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்லயே கண்டினியூ போகுதாங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு பீரியட் செப்பரேட்டர் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பீரியட் செப்பரேட்டர் இது உங்களுக்கு ஒரு வேளை சார்ட்ல பார்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் சார்ட்ல இருந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் உங்களுக்கு என்ன நடந்திருக்குதுங்கிற ஒரு இதுக்காக சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோடைய மார்க்கெட் இது சரிங்களா? இதுதான். ஸோ இந்த இதை உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக நான் பீரியட் செப்பரேட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பீரியட் செப்பரேட்டர் உங்களுக்கு ஒருவேளை டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார்ட்ல வியூவில் பார்க்கறதுக்குன்னா
அதை சொல்லுங்க, ரிமூவ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் முறையில இருந்து. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க வேற ஒண்ணுமே இல்லை. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லாங் டைம் அப் ட்ரெண்ட் போன இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரைஸ் ஒன் போயிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ரெசல்ட்ஸ் கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஈவன் பிரைஸ் ஆக்ஷன்லயும் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் ஒன்று கீழே தான் மார்க்கெட்டை பத்தி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே வைஸ்ல பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோன்ஸ், அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஜிபிபிக்கு வந்த டேட்டா பெரிய லெவலில் வந்து இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபிக்கு வந்து லாஸ்ட் வீக் வந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஷேட் இருந்தது. பட் இந்த வீக் வந்து ஜிபிபிக்கு அவங்களுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பிளஸ் அவங்களுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மற்ற டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்குதுங்கிறதுனால அந்த டேட்டாஸோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த சப்போர்ட் ஒருவேளை நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகுது, இந்த சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது இந்த ஜோன் அப்படின்னா மார்க்கெட் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் நெக்ஸ்ட் ஒரு லாங் டேர்ம்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல மார்க்கெட்ல யூஎஸ் டேட்டாவும் சரி பவுண்டும் சரி ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பவுண்டுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது அப்படின்னா இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது ரீசன்ஸ் அப்படின்னா லாங் டேர்ம்ல அப் ட்ரெண்ட் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப இப்ப நியூட்ரல் ரேஞ்சில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்து நியர்பை ஒரு 100 பிப்பு மேல போனது அப்படின்னா அதுக்கு மேல பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 100 பிப்பு கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே செல் ஆகுது அப்படின்னா அங்க இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப நான் முன்னாடி சொன்னது போல மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பவுண்டு மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரேஞ்சு கீழே வரதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அங்கிருந்து கீழே போகுதா இல்லை மேலே போகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு பொது நியூட்ரல் ரேஞ்சஸ்ல இருக்கு. மேலே ரெசன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், கீழே சப்போர்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னீங்கன்னா ஆசலி யூஎஸ்டி. ஸோ ஆசலி யூஎஸ்டி அதே மாதிரி தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப் ட்ரெண்டுக்கான இதே முகாந்திரமே இல்லை ஆக்சுவலா. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இது எப்போ அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், அப் ட்ரெண்ட் எப்போ கன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிளியரா பிரேக் அவுட் ஆகணும். டவுன் ட்ரெண்ட்ல வந்து எப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ நமக்கு இருக்கு. ஈவன் இப்போ கரண்ட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சப்போர்ட் ஜோன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது, இந்த சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஸோ நெக்ஸ்ட் கீழே வரும். அப்படி கீழே வரக்கூடிய மார்க்கெட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, ஸோ இங்கே வந்துட்டு இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா இங்கே வந்தால் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் லாங் டேர்ம்ல இன்னும் கீழே போகும். இல்லை மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் வந்து யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாகவும் ஆஸ்திரேலியா டாலருக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். சரிங்களா? ஸோ நம்ம சொல்லி இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேடில் மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் ஒன்று இப்படி ஜிக்ஸாக்ல ட்ரேட் ஆகி ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகணும். கீழே சப்போர்ட் பிரேக் ஆகுது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வரும். ஸோ டவுன் ட்ரெண்ட்லையும் இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ஒன்று உங்களுக்கு திரும்ப பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் லாங் டேர்ம்ல ஒரு பெரிய லெவலில் இன்னும் ஃபால் எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒரு வேளை போய் இப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஜேபிஒய் பேர்ஸ் பார்க்க போகிறோம். ஜேபிஒயில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட் வீக் உங்களை அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ரீசன்ட் டைம் போய்கிட்டு இருந்த அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் ஜோனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா பிரேக் அவுட் ஆகி வந்துருந்துச்சு மார்க்கெட். உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெசிஸ்டன்ஸு கீழே ஸ்டில் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்ல இப்போ வந்து ரீசன்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோ வந்துட்டு இங்கே அப் ட்ரெண்ட் போனது இல்லை.
அந்த அப் ட்ரெண்ட் போன அந்த ரெசிஸ்டன்ஸு கீழே தான் இன்னும் ஸ்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்டில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப லாங் டைமோடைய அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ அந்த ரெசன்ஸு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஈவன் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸா உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருந்த மார்க்கெட்டோடைய சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இன்னும் மேலே போகுது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்க, ஸோ நம்ம முன்னாடி சொன்னது போல மோஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபி இந்த வீக் வந்து டவுன் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நெகட்டிவ் ஷேர்ல வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேட்டாஸோட இம்பாக்ட் இருக்குங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் இது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் மேபி அதிகபட்சமா மேலே போனதுன்னா பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரகாரமும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் ஸோ இந்த ஜோன் போயிட்டு மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டிங் வந்து ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து கன்ஃபார்மாக பிரேக் ஆகணும். ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே இந்த சப்போர்ட்டுக்குள்ளாரியே மார்க்கெட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஈவன் லாஸ்ட் வீக் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ப்ராப்பரான லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான். பட் அந்த ஜோன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிற மாதிரி ஆகிட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல திரும்ப வந்த வேகத்தில் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஒருவேளை மார்க்கெட்டிங் வந்து இப்படியே ஹோல்ட் ஆகிருந்ததுன்னா மார்க்கெட் செல் ஆயிருந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்த மார்க்கெட் ஹோல்ட் ஆகல. வந்த வேகத்தில் அடுத்த கேண்டிலே உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஆகி மார்க்கெட் மேலே அந்த சப்போர்ட்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் இப்போ நீங்கள் கீழே டவுன் ட்ரெண்ட் எப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா 146.70 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஒன்று மார்க்கெட் கம்பல்சரி பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே நீங்க ரொம்ப லாங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிவை செல்லில் எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு மேல இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு நியூட்ரலா தான் இருக்கும். ஸோ எப்ப நீங்க பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட்ல யூஎஸ் டாலர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஷேர்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இப்போ ரீசெண்டா வந்த ஹை இருக்கு இல்லையா? ஸோ 148.70 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹையை நோக்கி மார்க்கெட் உங்களுக்கு வந்து டிராவல் ஆகும். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் ஹையை நோக்கி மார்க்கெட் உங்களுக்கு இதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே போகுது அப்படின்னாவே பேரலா என்னன்னாக்கா உங்களுக்கு 2 டைப்பான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ஜோன் போனுச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லாங் டேர்மோடைய அப் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் போயிட்டு மார்க்கெட் வரலாம். ஸோ அப் ட்ரெண்ட் போகிறதுனா இது வரைக்கும் போகிறதான சான்சஸ் இருக்கு. பட் இல்லை இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 146.70 பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்ததாக பார்க்க போகிறது இது வந்து எல்லா டைப்பான ஜேபிஐ பேர்ஸுக்கும் அதே தான். ஓகேங்களா? யூஎஸ்டி ஜேபிஐ எப்படி போகுதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எல்லா ஜேபிஐ பேர்ஸும் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூரோ ஆடு. ஸோ யூரோ ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து லாங் டைமோடைய இப்போ லாஸ்ட் வந்து ரீசன்ட் அப்பு போனது இல்லையா? அந்த சப்போர்ட் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே நல்லாவே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பிப்பு உங்களுக்கு மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்திருக்குது. சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோடைய மார்க்கெட். இந்த இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய மார்க்கெட். இது லாஸ்ட் வீக்கில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா ஸோ வீக்கோடைய மிடில் ஸோ கிட்டத்தட்ட வியாழக்கிழமை மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்திருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து மேலே மார்க்கெட் போகுதுன்னா மீறி போனால் இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். ஸோ இங்கே போயிட்டு மார்க்கெட் திரும்ப டவுன் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இப்போ ரீசன்ட் டைம் போனால் அப் ட்ரெண்டையும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ இது வந்து என்னன்னா மார்க்கெட் இதுக்கப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் யூரோ ஆடு வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ செல் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ மேலே இருக்கிற மார்க்கெட் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்தாக்கா அடுத்து கீழே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும் அப்படின்னா ரீசன்ட்ல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இல்லை இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா அப் டு இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 6565 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸும் அங்கே போனோம் அப்படின்னாக்கா 2 டைப்பான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இங்கே உங்களுக்கு இங்கிருந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு 2 முறை போயிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா 2 முறை ரிவர்சல் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால அந்த ஜோன் போணுச்சு அப்படின்னாக்கா ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரமும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரீசன்ட் டைம் வந்து அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கே ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல ஒரு 2 டைப்பான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்க வந்து அப் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் கண்டினியூ ஆகும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா
இந்த ரீசன்ட்ல உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஜோனை நீங்க வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தா உங்க ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு பை பண்ணுங்க, மேலே போகும். ஸோ அது எப்போ அப்படின்னாக்க இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா. சரிங்களா? ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னாக்க யூஎஸ்டி கேடு. ஸோ யூஎஸ்டி கேடு உங்களுக்கு வந்து என்ன நடந்திருந்தது? ஸோ இப்போ வந்து பார்த்தா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட் திரும்பி இருந்தது. ஸோ அப் ட்ரெண்டில் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருந்தது. சரிங்களா? ஸோ இது மேலே போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்த கனடியன் டேட்டா வந்து கனடாவுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருந்ததுனால மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ வீக்கோடைய டேட்டா வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல நல்லா பூம் ஆனது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பூம் ஆனது. ஸோ ஒன்ஸ் டேட்டா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கனடா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன்ல மார்க்கெட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ டபுள் டாப் ஃபார்மேஷன்ல இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டோடைய இந்த சப்போர்ட் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஜோன் மார்க்கெட்ல கிளியரா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோமே. பிரேக் அவுட் ஆகுதுன்னா டெஃபினட்டா மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல வரும். அப் டு எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க ஸோ இங்க இருந்து இருக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஒரு 125 பிப்ஸ் வருது. அதே 125 பிப்ஸ் வந்து பார்த்தா நீங்க கீழே டார்கெட் எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் ஹை தான். இல்ல மார்க்கெட் இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது போல இந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகல, இங்க இருந்து அகைன் திரும்ப ரெசன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகுதுன்னா ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். அங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிரேக் அவுட் ஆகிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ ஒருவேளை இங்க போயிட்டு அது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மேல போகும். இல்ல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல கீழே கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட்ல தான் மார்க்கெட் நின்றுட்டு இருக்குது. இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா கண்டிப்பா மார்க்கெட் கீழே வரும். இந்த ரீசன்ட் கையை ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ணுங்க. ஒரு 125 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கீழே வந்து டார்கெட் உங்களுக்கு ரீச் ஆகாதான்னு சான்சஸ் இருக்கு. கீழே இந்த சப்போர்ட் ஜோன் நான் சொல்றது கிளியரா பிரேக் அவுட் ஆகணும், ஃபால்ஸ் பிரேக் அவுட். அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருந்துடக்கூடாது, கிளியர் பிரேக் அவுட்டா இருக்கணும். ஸோ கிளியர் பிரேக் அவுட்டா இருக்குன்னா மார்க்கெட் கீழே வரும். இல்ல மார்க்கெட் உங்களுக்கு வந்து கீழே பிரேக் அவுட் ஆகல, மேல போகுது அப்படின்னாக்க ஸோ மேல இந்த ரெசன்ஸ் பிரேக் ஆகுதான்னு பாருங்க. பிரேக் ஆனாதான் உங்களுடைய என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஸோ இண்டிசஸ் பார்ப்போம். ஸோ இண்டிசஸ்ல நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிசஸ் பார்ப்போம். ஜென்ரலா யூஎஸ் 500 யூஎஸ் 100 யூஎஸ் 100 யூஎஸ் 500. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யூஎஸ் 500. ஸோ யூஎஸ் 500 வந்து பார்த்தா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், ஹிஸ்டாரிக்கல் ஹை வந்துருச்சுன்னு மார்க்கெட் வந்து செல் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் வந்து பை தான் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ பைல தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்தா வரலாம், அவ்வளோதான் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வந்தா வரலாம். கரெக்ஷன்ஸ் வருது அப்படின்னாக்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வருதுன்னா அப் டு இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இங்க வந்துட்டு மார்க்கெட் அகைன் திரும்ப கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப யூஎஸ் 500 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங் டைம்ல அப் ட்ரெண்ட் தான். ஆல்ரெடி கீழே நீங்க இங்கேயே லோவ்லயே அதை வந்து பை பண்ணி வச்சிருந்தீங்க நான் சொன்ன இடத்துலனா ஸ்டில் ஹோல்டு பண்ணுங்க, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேல போகும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இதுக்கப்புறம் தான் ட்ரேட் போட போறீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்து பை பண்ணக்கூடாது. ஒரு ஸ்விங் லோ வரும்போது நீங்க பை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னீங்கன்னா யூஎஸ் 100. யூஎஸ் 100ம் அதே தான். யூஎஸ் 100 பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன்ல ஸோ நெக்ஸ்ட் கீழே லோ வருது அப்படின்னா அப் டு இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் கீழே வந்துட்டு அப்புறமும் மார்க்கெட் உங்களுக்கு வந்து பைல தான் கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ யூஎஸ் 100 அண்ட் யூஎஸ் 500 என்னோட ப்ரொடிக்ஷன் இன்னும் உங்களுக்கு வந்து அப்ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹை இல்லை. ஓகேங்களா? அவங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ண போறாங்களோ அப்பதான் உங்களுக்கு மார்க்கெட் விழுவ ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் விழுவறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வரைக்கும் எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் பை ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம இந்த வீக்குக்கான டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் வந்து கிளியரா பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வேற ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.